வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு பிரயாணம் பண்ணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பேர்சபா என்கிற இடத்திற்கு அவர் வந்தடையும் போது தேவன் அவரை பார்த்து, எகிப்திற்கு போவதை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். எகிப்திற்கு போவதை பற்றி ஏன் யாக்கோபு பயப்பட வேண்டும்? தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அவர் சந்திக்கப் போகிறார் அல்லவா? ஏன் அவர் பயப்பட வேண்டும்? யாக்கோபிற்கு சவாலாக எகிப்திலே பல காரியங்கள் இருந்தது. முதலாவதாக, எகிப்து அன்ற நாட்களிலே மிகவும் செழிப்பான, மிகவும் வல்லமையான ஒரு அரசாக, ஒரு நாடாக இருந்தது. ஆகவே இந்த வல்லமையான எகிப்தியர்கள் தங்கள் மத்தியிலே வந்து குடி அமரப்போகின்ற இந்த சிறு கூட்டத்தை எப்படியாக நடத்துவார்கள் என்கின்ற ஒரு பயம் யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். இரண்டாவதாக, யாக்கோபின் குடும்பத்தார் ஆடு மேய்க்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருந்தார்கள். ஒருவேளை யோசேப்பு தான் ஒரு பெரிய பதவியில் இருந்தானே என்று நாம் யோசிக்கலாம். ஆனாலும் காலங்காலமாக இந்த ஆடு மேய்க்கிறவர்களை வெறுத்த எகிப்தியர்கள் தங்கள் மத்தியிலே வந்து ஒரு ஆடு மேய்க்கின்ற கூட்டம் குடி அமருகின்றது என்று பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி அவர்களை பார்ப்பார்கள் என்பது யாக்கோபுக்கு ஒரு பயமாய் இருந்திருக்கலாம். கடைசியாக, ஆண்டவர் எகிப்தை அல்ல, கானான் தேசத்தை தான் யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணியிருந்தார். இப்பொழுது யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு 240 கிலோமீட்டர் இல்லாவிட்டால் 150 மைல் தூரம் கடந்து போய் எகிப்திற்கு தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போகின்றார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், பஞ்சகாலம் முடிந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் திரும்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கே வந்து விடுவார்களா? இல்லாவிட்டால் நைல் நதியினால் மிக செழிப்பாயிருந்த அந்த எகிப்தை பார்த்து அதனுடைய செழிப்பை அனுபவித்து அங்கேயே உட்கார்ந்து விடுவார்களா? தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சென்றடைவார்களா? எத்தனையோ விதமான எண்ணங்கள் இந்த யாக்கோபை அழுத்தியிருக்கலாம். ஆனால் நல்ல வேளையாக தேவன் அவரை சந்தித்து, நீ பயப்படாதே என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, யாக்கோபே, நான் உன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த திட்டமானது வெறும் இந்த பஞ்சத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, எகிப்திலே கொண்டு போய் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். பெரிய ஜாதி ஆக்கின பிறகு நிச்சயமாக உங்களை எல்லாரையும் நான் இந்த தேசத்தில் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதை கேட்ட பிறகு யாக்கோபு பேர்சபாவிலிருந்து கிளம்பி எகிப்து தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போனார். எகிப்து தேசத்தில் வந்து சேர்ந்தவுடனே யோசேப்பு அவர்களை வந்து சந்தித்தான். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஞானமான அறிவுரையை யோசேப்பு சொன்னான். தன் சகோதரர்களை பார்த்து, பார்வோன் உங்களை அழைத்து உங்களை விசாரிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் என்பதை மாத்திரம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னான். அப்பொழுதுதான் கோசேன் பட்டணத்தில் உங்களை அவன் குடி அமர்த்துவான் என்று சொன்னான். இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் கோசேன் பட்டணத்தில் தன்னுடைய குடும்பம் குடி அமர வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு விரும்பினான்? 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, கோசேன் பட்டணம் மிகவும் செழிப்பான, ஆடுகளை மேய்ப்பதற்கு புல்லுகள் உள்ள ஒரு இடமாய் இருந்தது. ஆனால் இரண்டாவதாக, இன்னும் மிக முக்கியமாக, கோசேன் நகரம்
எகிப்தியர்களுடைய பெரிய பட்டணங்களிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. கோசேன் நகரம் எகிப்து நாட்டினுடைய கிழக்கு எல்லை பகுதியில் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் யோசேப்பினுடைய வீடும் அதன் பக்கத்தில் தான் இருந்தது. ஆகவே யோசேப் என்ன நினைத்திருக்க கூடும் என்றால், இஸ்ரவேலர் எகிப்தியரிடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பார்கள். பிற்காலங்களிலே ஆண்டவர் இங்கிருந்து கொண்டு செல்லும் போது மிக எளிதாக எகிப்திலிருந்து தப்பி ஓட முடியும். எப்படியோ யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் எகிப்தியரோடு கூட மிக அதிகமாக கலந்துவிடக்கூடாது என்று விரும்பினதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் 33-34 வசனத்தில் அவர் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகின்றார், பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்று சொன்னான். நண்பர்களே, நீங்களும் நானும் விசுவாசிகளாக இந்த பகுதியிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நாமும் இன்றைக்கு மற்ற மதங்கள், மற்ற கலாச்சாரங்களை உடைய மக்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை விட்டு பிரிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட்டு பிரிந்து போக முடியாத நிலைமையில் நாம் இருக்கின்றோம். உண்மையில் வேதம் அவர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்றே சொல்லுகின்றது. பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அப்படி என்றால் அவிசுவாசிகள், தேவன் அறியாத மக்கள், தேவனுக்கு விரோதமான மக்கள் மத்தியிலும் நாம் அவர்களோடு கூட சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தேவன் விரும்பாத வழிமுறைகள், கலாச்சாரங்களை பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய மனதிலே கவனமாய் இருக்கின்றார்கள். இந்த தேவனை அறியாத மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களை தாக்காதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய மனதை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகின்றார்கள். பாருங்கள், ஆண்டவர் யாக்கோபின் குடும்பத்தை எகிப்திற்கு கொண்டு போனார். ஆனால் எகிப்தியரிடத்திலிருந்து தூரமாய் வைத்தார். அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், ஆனால் எகிப்தை விட்டு தூரமாய் இருந்தார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. நண்பர்களே, நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாராயிராதபடிக்கு ஆண்டவர் நாம் அந்த சரியான அளவின்படி வாழ தேவன் நமக்கு அனுதினம் ஞானத்தை கட்டளையிடுவாராக. இந்த உலகத்தில் எல்லாரோடும் நாம் நட்பு வைக்கலாம், நண்பர்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் தேவன் விரும்பாத பழக்க வழக்கங்களிலிருந்து எப்படி தூரமாய் இருப்பது என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஞானத்தில் பெருக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.